தருமபுரி அருகே கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து மோதி படுகாயமடைந்த 4 வயது சிறுமி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் குரு பிரசாத் வழங்க கேட்கலாம். குரு பிரசாத், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். தருமபுரி அடுத்த நூலி கிராமத்திலிருந்து தருமபுரி நோக்கி வந்த 2B அரசு பேருந்து தேவராஜ் என்பவர் இயக்கி வந்துள்ளார். அப்பொழுது உழவான்கோட்டை அருகே வந்தபோது திடீரென ஸ்டேரிங் கட்டணதாக கூறப்படுகிறது. இதனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டிலிருந்து பேருந்து சாலை அருகில் இருந்த ராமு என்பவர் வீட்டின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இது அரசு பேருந்து முன்பக்கம் முழுதுமே உடைந்து ஒதுங்கியது. இந்த விபத்துல வீட்டு அருகே விளையாடி கொண்டிருந்த நரசிம்மன் சோனியா தந்தையின் மகள் சிறுமி அத்விகா மற்றும் பேருந்து ஓட்டுநர் தேவராஜ் இருவர் படுகாமை அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் சிறுமி மற்றும் ஓட்டுநர் இருவரையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ஆனால் படுகாமை அடைந்த சிறுமி அத்விகா மருத்துவமனை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதாவது பெரும்பாலும் நகரப்புறங்களில் இயக்கப்படும் பேருந்துகள் காலாவதியான பேருந்துகளாக இருப்பதால் அடிக்கடி இது போன்ற விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. எனவே பழைய பேருந்துகளை மாற்றி விபத்தை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.